சிந்து என்கிட்ட கூட நான் போட்டு விடுறேன். வேணா பைரவி, நானே போட்டுக்கிறேன். நான் மட்டும் கலெக்டர் கூட்டிட்டு வரலனா அந்த டிஎஸ்பி உன்னை அடிச்சே கொண்டு இருப்பான். எனக்கு அந்த டிஎஸ்பி மேலயோ ஸ்னேகா மேலயோ எந்த கோவமும் இல்ல. உன்னை கடிச்சிட்டு போய் தாலி கட்டினானே அந்த சிவா, அவன் மேலதான் எனக்கு மொத்த கோவமும். இப்படி ஒரு கேவலத்தை செஞ்சு உன்னை அந்த டிஎஸ்பி கிட்ட அடி வாங்க வச்சுட்டானே. அவன் கட்டின தாலி அப்படியே வீசி எரிஞ்சிட்டு அவனை நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு போயிருப்பேன். ஆனா நீ அவன் தாலி கட்டிட்டான்னு சொல்லி அவன் பண்றதை சகிச்சுக்கிட்டு அவன் பண்ற கொடுமை எல்லாமே பொறுத்துக்கிட்டு இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் உங்க அம்மாவும் உன்னை எவ்வளவு கேவலமா நடத்துறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவைதானா சொல்லு. இன்னொரு தடவை அந்த சிவா மட்டும் கிட்ட அப்படி நடந்துட்டானா நான் சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன். பைரவி ரொம்ப நல்லவங்க. என்ன அடிக்கிறத பாக்க பிடிக்காம அவங்க வெளியில போயிட்டாக. இப்ப கூட எனக்கு காயம் பட்டதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாக. இந்த மருந்த கூட அவங்க தான் கொடுத்தாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என் மேல அன்பு இல்லன்னு சொல்ல முடியுமா? என் மேல அன்பு இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் செய்யறாங்க. சிவா கண்டிப்பா என் கூட சேர்ந்து வாழதான் போறாங்க. அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீ என்ன பத்தி கவலைப்படாத, நான் நல்லாதான் இருக்கேன். இவ்வளவு பட்டதுக்கு அப்புறமும் நீ எப்படிதான் அந்த சிவாவை நம்புறியோ? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கேன். பிடிக்கும். என்னம்மா அண்ணன் இப்படி உடனே போறேன்னு சொல்லிடுச்சு. என்னால இந்த அண்ணனை புரிஞ்சுக்கவே முடியலமா. போக மாட்டேன்னு வாய் திறந்து தைரியமா சொல்ல வேண்டியதானே. என்ன தலைவா வாங்கிட்டு போறாங்க. ஏன் தான் அண்ணன் இப்படி இருக்கோ? அவன் எங்க கேக்குறான்? அம்மா நீ இப்படியே விடாதம்மா. அண்ணன் கிட்ட எதையாவது சொல்லி போக விடாம தடுத்துருமா. வாசு தம்பி, நாளைக்கு நம்ம பிள்ளைங்க போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க.